கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். எக்ஸாம் ஹால் ஃபியர், எக்ஸாம் ஹால் டவுட்ஸ் கிளியர் தான் இந்த வீடியோ. முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓஎம்ஆர் ஷீட் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பொறுமையாக ரவுண்டை ஷேட் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடிக்க முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராக கைரேகை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இங்கு பேட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அடுத்த பாயிண்ட்டு பிளாக் கலர் பால் பாயிண்டில் தான் நீங்கள் எழுதணும். டிரான்ஸ்பரண்ட்டான பேனாவாக இருக்கணும். அது ஜெல்லு இங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட் பேனானா இங்க் மை எவ்வளோ இருக்குது அப்படின்றது, மை தீர்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் டிரான்ஸ்பரண்ட் பேனா. அடுத்த முக்கியமான பாயிண்ட், நான் சொல்ல போகிற எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தமிழில் 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100க்கு நம்ம 40 கேள்வி அட்டன் பண்ணியிருந்தா ஒன்றுத்துக்கும் 1.5 மார்க் இல்லையா. நம்ம மொத்தமாக 40 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸை அவங்க திருத்துவாங்க. இல்லைனா திருத்த மாட்டாங்க, நமக்கு ரிசல்ட் வராது. அப்போ நம்ம தமிழில் 40 கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், கைரேகை வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இங்கு பேடை அவங்களே வச்சுருப்பாங்க. அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அந்த கைரேகை வச்சுட்டு மறக்காமல் காட்டன் தருவாங்க அவங்க கையை தொடச்சிக்கிறதுக்கு. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் படக்கூடாது. ஆன்சர் ஷீட்டில் பட்டுச்சுன்னா நமக்கு மைனஸ் மார்க் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கை தொடச்சிக்க அவங்க துணி தர மறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. நீங்கள் மறக்காதீங்க, அவங்க மறந்துடலாம், நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தான் மைனஸ் மார்க் வரப்போகுது. அடுத்த முக்கியமான பாயிண்ட், கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் மார்க் பண்ணக்கூடாது. வாட்டர் பாட்டில், ஃபோனு, வாட்சு, கால்குலேட்டர், கர்ச்சீஃப், பர்ஸு, இப்படி எதுவுமே நமக்கு அனுமதி கிடையாது எடுத்துகிட்டு போக. நம்மக்கிட்ட 1 or 2 பேனா, அந்த ஹால் டிக்கெட், அவ்வளோதான். நம்ம மட்டும்தான் உள்ளே போகணும். நம்ம எப்படியும் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களாம் கூட இருப்பாங்க. ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கு சென்டர் ரொம்ப லாங்காக போட்டுருவாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் பர்ஸு, ஃபோனு இது எல்லாத்தையுமே உங்கள் சென்டரில் லாக்கரில் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். அவ்வளோ திருட்டு பயம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணலை. ஆஃப்டர் எக்ஸாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக போகணும் சென்டருக்கு. ஏன்னா நம்ம ரூம் எதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃபோன்லாம் நம்ம லாக்கரில் வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே கொஞ்சம் சீக்கிரமாக போய்டுறது ரொம்ப நல்லது. அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக முக்கியம்தான். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போடுங்க. இறுக்கமான நைலான் துணியில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. அது நம்ம சிந்தனையை தடை பண்ணும். ஏன்னா நம்ம மேக்ஸ்லாம் போடணும், ஏற்கனவே கொஞ்சம் ஃபியரில் வேறு இருப்பீங்க, நர்வஸில் இருப்பீங்க. அதனால் ட்ரெஸ்ஸை பார்த்து போட்டுட்டு போங்க. பிரச்சனை இல்லாத காட்டன் ட்ரெஸ்ஸுனால் ஓகேவாக இருக்கும். அடுத்தது வேறு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள். அப்புறம் உங்கள் ரீசெண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கணும். கலர் ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது. ஓல்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு 100 ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ குண்டாவோ நம்ம ஒல்லியாவோ கூட ஆயிருக்கலாம். அதனால் இது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுத முடியாமல் போய்டும். அதனால் ரீசெண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 3 நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாள் என்ன, 1 வாரம் முன்னாடியே கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டென்ஷன் வேண்டாம். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ண உடனேயே நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு 150 ரூபா கொடுத்தா ப்ரௌசிங் சென்டர்லேயே கூட நமக்கு எல்லா ப்ராசஸையும் முடித்து கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ரிஸ்க்கை கூட நீங்கள் எடுக்காதீங்க. டென்ஷன் இல்லாமல் படிக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டுக்க வேண்டாம். இந்த 25வது வருஷம் நமக்கான வருஷமாக இருக்கணும். அதனால் ஆன்சர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எழுதும்போது கவுண்ட் பண்ணி கடைசியில் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, இ எழுதியிருந்தீங்கன்னா அந்த இ எத்தனை, இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி அது என்ன நம்பரோ அந்த நம்பரையுமே ஷேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக பண்ணுங்கள். தெரியாமல் அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. கேட்டால் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட்ச் கட்டிட்டு போலையே நமக்கு எப்படி டைம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெல் அடிப்பாங்க. ஒரு 2-3 பெல்லுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்விஜிலேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. அதனால் டென்ஷன் ஆகாதீங்க எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே. நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயே ஒரு 15 மினிட்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தான் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 15 மினிட்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கணும். தமிழில் 40 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு ஆன்சர் ஷீட் கரெக்ஷனுக்கு போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நான் காமிக்கிறேன். ஒரு 13 பாயிண்ட் இருக்குது. அடுத்த பாயிண்டில்
உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எல்லா சைடும் பிரிண்டிங் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது பிரிண்ட் ஆகாமல் விட்டு போயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எங்கேயாவது உங்களுக்கு பிரிண்டிங் வந்து சரியாக இல்லை, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும், எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமான அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கொஸ்டின் பேப்பரை மாற்றி தரமாட்டாங்க. அதனால் நீங்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பரை எல்லா பேஜும் திருப்பி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விடை சரியானதுன்னு தோணுதோ ஏபிசிடியில் அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியலனா ஈன்றதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பண்ணணும், இல்லைனா அது நமக்கு மைனஸ் மார்க்கில் தான் போகும். ஓஎம்ஆர் ஷீட்டு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது தெரியாமல் ஒரே நம்பர் இப்போ 3வதுக்கு நீங்கள் ஆன்சர் ரவுண்ட் பண்ணுறீங்கன்னா 4வதுக்கும் வந்து நீங்கள் பக்கத்துலேயே அந்த லைன்லேயே வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து தப்பாக தான் போகும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு நமக்கு பேப்பர் வேணுமேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணுமான்ட்டு. அதெல்லாம் தேவையில்லை. அந்த வினாத்தாள்லேயே கடைசி 2 பேஜ் அதுக்காக விட்டுருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி போட்டுக்கலாம் ஆன்சர். எதுக்கு நமக்கு தெரியாததுக்கு ஈன்றதை மார்க் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு முறைகேடும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ஈன்றதை மார்க் பண்ணுங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஷேட் பண்ணணும். இந்த வீடியோவும் சரி, இப்போ நான் காமிக்கிற இந்த பிக்சர் கூட ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன். யாருக்காவது இது ஹெல்ப்பாக இருக்கும்ன்ட்டு தான். மேலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் நீங்கள் ஷேட் பண்ணணும், பிளாக் கலர். அதுவும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். 2 ஆன்சரை ஒரே நம்பரில் மார்க் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நீங்கள் கைரேகை வைப்பீங்க. பக்கத்தில் நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரூம்க்கு வந்திருப்பாங்க இல்லையா இன்விஜிலேட்டர், அவங்க தான் சைன் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். அவசரப்படாதீங்க. கரெக்டாக நீங்கள் எங்கே சைன் பண்ணுமோ அங்கே சைன் பண்ணுங்கள். அவங்க சைன் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணிடாதீங்க. பதட்டப்படாதீங்க. ஜெயிச்சுட்டு வாங்க. நன்றி. இது உங்கள் தமிழ் படி சேனல்.